ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளான் செக் பண்ணுறோம்ல. இப்போ நம்ம மாற்றிருக்கோம் லிங்க்கு, டாக்குமெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். முன்னாடி பிளான்ஸ் இன்ஃபோ வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன் போது பாருங்கள், கஸ்டமர் மொபைல் டேட்டான்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் மொபிக்கோட சைட்டுக்கு தான் போகும். சரிங்களா? நெட்டு ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இப்போ ஏர்டெல் டிடிஹெச் போட்டுட்டு சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ சண்டே டே மாத்திரன்னு வச்சிங்களேன். இப்போ போயிட்டு அவங்க நம்பரு 10995956 எக்ஸாக்டாக செக் பிளான் வந்துச்சு பாருங்கள். செக் பண்ணுறீங்கன்னா 6 மந்த்துக்கு எவ்வளோ எஃப்ஏசி அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே காட்டும். ஓகேங்களா? அதுபோல் 3 மந்த்துக்கும் 6 மந்த்துக்கு ஆனுவல் எல்லாமே வரும். அதுபோல் தான் ஏர்டெல்லும். நெக்ஸ்ட்டு மொபைல்லே கிளிக் பண்ணுறீங்கன்னா அவங்க நம்பர் எக்ஸாம்பிள் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை ஆப்ரேட்டர் எதுவும் வரல அப்படின்னா ஜஸ்ட்டு நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு, இது எம்என்பி நம்பராக இருக்கும், போட்டு சப்மிட் கொடுக்குறதுனால 0 இருக்கும். இப்போ நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவங்க நம்பரு போட்டுட்டு என்ன ஆப்ரேட்டரோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வோடஃபோன் விஐனா வோடஃபோன் செலக்ட் பண்ணிட்டு இதில் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ செக் பிளான் கொடுக்குறனாலும் அதுபோல் எல்லாமே கரெக்டாக ஆஃபர் அக்யூரேட்டாக வரும். இதுபோல் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது போல் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த பிளானு, எவ்வளோ அமௌண்ட்டு என்னான்ட்டு அக்யூரேட்டாக வரும். இது 1-to-1 ஆஃபரு. சரிங்களா? 299 போட்டால் இவ்வளோக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாகவே பிளான் காட்டும். அதனால தான் இந்த லிங்க் வச்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் தான் இபி பில்லும். சரிங்களா? தேங்க்யூ.